ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கிளாட் கோட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கோடிங்கே பண்ண தெரியாதுனாலும், உங்களுக்கு கோடிங் பேக்ரவுண்டே இல்லைனாலும், உங்களால் இந்த வீடியோ பார்த்து இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ண முடியும். ஏன்னா, நம்ம இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் கோடு கூட நம்ம எழுத போகிறதில்ல. எல்லாத்தையும் கிளாட் கோடை தான் எழுத வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ப பண்ண போற இ-காமர்ஸ் வெப்சைட் ஒரு நார்மல் இ-காமர்ஸ் வெப்சைட் கிடையாது. இது ஒரு புரொடக்ஷன் ரெடி இ-காமர்ஸ் வெப்சைட். இந்த வெப்சைட்ல அத்தென்டிகேஷன், டேட்டாபேஸ், பேமெண்ட்ஸ் அப்புறம் கடைசியா ஒரு சப்போர்ட் சாட் பாட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த வீடியோ பார்த்து யாரால வேணா இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ண முடியும். ஏன்னா இது அவ்வளோ ஈஸியா இருக்க போது. ரொம்பவே ஈஸியா இருக்க போது. அப்புறம் நம்ப இந்த வீடியோல ஒன்லி ஃப்ரீ டூல்ஸ் தான் யூஸ் பண்ணி இந்த இ-காமர்ஸை பில்ட் பண்ண போகிறோம். எக்ஸப்ட் கிளாட் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா டூலுமே நம்ம ஃப்ரீ டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு டெமோ சைட்டை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு டெமோ இ-காமர்ஸ் சைட்டை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். செகண்டு, எப்படி கிளாட் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் எப்படி கிளாட் கோட உங்கள் விஎஸ் கோடில் செட்டப் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற செட்டப் எல்லாம் பண்ண போகிறோம். இப்போது இந்த டேட்டா பேஸ் அத்தென்டிகேஷன்லாம் சொன்னேன் இல்லையா, பேமெண்ட் அந்த செட்டப்லாம் எப்படி பண்ணணும், எந்தெந்த டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி செட்டப் பண்ணணும்னு தேர்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம பண்ண போகிற இ-காமர்ஸ் வெப்சைட்டை பிளான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண எப்படி பிளான் பண்ணணும், அதுவும் உங்களுக்கு இது மூலியமா தெரியும். ஃபிஃப்த் ஸ்டெப், நம்ம ஒரு இனிஷியல் ப்ராம்ப்ட் எழுத போகிறோம். இந்த ப்ராம்ப்டை நம்ம ரொம்ப ரஃப்பாக தான் எழுத போகிறோம். நம்ம ரஃப்பாக எழுதின ப்ராம்ப்டை திரும்பி கிளாடுக்கிட்டே கொடுத்து அதை ரீஃபைன் பண்ணி அதை எடுக்கிறோம். அது எடுத்ததுக்கப்புறம் சிக்ஸ்த் ஸ்டெப்பில் அந்த ரீஃபைன் பண்ண ப்ராம்ப்டை கிளாட் கோட் கிட்ட கொடுத்து நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்டை கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம கோட் பண்ண போகிறதில்ல, கிளாட் தான் கோட் பண்ண போகுது. ஓகேவா? கிளாட் கோடிங் முடிச்சதுக்கப்புறம் கிளாட் பண்ண வெப்சைட்டை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி அது எல்லாமே கரெக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, டிசைன்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுதான் நமக்கு மெயின் வேலையே. இதில் தான் நம்ம வெப்சைட்டை இம்ப்ரூவ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? அப்புறம் ஃபைனலாக நம்ம வெப்சைட்டை லைவ் கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் 9 ஸ்டெப்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்னேன் இல்லையா, நான் வந்து உங்களுக்கு நான் டெமோ காட்ட போகிறேன். ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக கிளாட் கோட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். இந்த ஹெல்த் ஃபுட் ரிலேட்டட் இ-காமர்ஸ் வெப்சைட். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ இவங்க வந்து ஸ்நாக்ஸ், பெவரேஜஸ் அண்ட் சூப்பர் ஃபுட்ஸ்லாம் செல் பண்ணுறாங்க. இவங்க சும்மா இது நானே கொடுத்த நேம் சத்வா. ஸோ இதெல்லாம் இருக்கா? இப்போது நமக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டர்ஸ்லாம் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். நம்ம அட்ரஸஸ்லாம் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு பேமெண்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெஸ்ட் மோடில் இருக்குது. அதனால் இப்போ பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் இருக்கும் பேமெண்ட். நீங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணியும் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கார்டில் பண்ணிக்கலாம், இல்லை இஎம்ஐ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த பேமெண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட்டை உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். இந்த அக்கௌண்ட்லேருந்து நான் சைன் அவுட் ஆகிடுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னா எனக்கு இந்த வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கௌண்ட் இல்லை. நான் போயிட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுக்குறேன். கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துட்டு என்னோட பேர், என்னோட இமெயில், அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும்.
ஸோ என்னோட மெயில் பாக்ஸை போய் நான் இப்போ செக் பண்ணுறேன். ஓகே. இப்போ நம்ம அத்தென்டிகேஷனுக்கு வந்து சுப்பாபேஸ்ன்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால இவங்ககிட்டேருந்து வருது. ஓகேவா? இது லேட்டரா கூட நம்ம வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் யுவர் மெயில் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. நான் உள்ளே போயிட்டேன். இதான் என்னோட அக்கௌண்ட். ஓகே. இப்போ நான் போயிட்டு என்னோட அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட நேம், அப்புறம் 4, 5, 6, 7, 8, 9, 10 ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதோ ஒன்று. திஸ் இஸ் மை அட்ரஸ். அப்புறம் சென்னை, ஸ்டேட் தமிழ்நாடு, பின்கோட் 6076. இதை வந்து என்னோட டிஃபால்ட் அட்ரஸாகவும் நான் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அட்ரஸும் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு ஸ்நாக்ஸில் போயிட்டு இப்போ இந்த ப்ராடக்டை வியூ பண்ணுறேன். எனக்கு இந்த எல்லா ப்ராடக்ட்டும் வியூ பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் இமேஜஸ். இதெல்லாம் ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடையாது. நான் இது வந்து ஒரு நான் காப்பிரைட் அன்ஸ்பிளாஷ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுலேருந்து இந்த இமேஜஸ்லாம் எடுத்தேன். ஓகேவா? இதெல்லாம் ஒரு சாம்பிள் இமேஜஸ். இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுத்தேன்னா அது போய் இங்கே ஆட் ஆகிடும். நமக்கு ஒரு பாப்பப்பும் இந்த மாதிரி வரும். இதை நான் மொபைல் வியூவில் காட்டுறேன் உங்களுக்கு. மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே. மொபைல் வியூவில் இப்படி இருக்கும். இப்போ நான் இதை ஆட் டு கார்ட் கொடுக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் கொடுக்கலாம். அப்புறம் கார்ட் போயிட்டு நான் செக் அவுட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வேறு அட்ரஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேமெண்ட், ரேசர் பே யூஸ் பண்ணி நம்ம இதில் பேமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஃபோனில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம யூபிஐலே பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் பேமெண்ட் பண்ணல. இதுதான் டெமோ. ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இதே மாதிரி பண்ண போகிறதில்ல. நம்ம வேற ஒரு ப்ராடக்ட்க்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். இப்போது கிளாட் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி எடுக்கணும், அப்புறம் கிளாட் கோடை விஎஸ் கோடோட எப்படி செட்டப் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கிளாட் கோட் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வாங்கணும், அப்புறம் கிளாட் கோடை எப்படி உங்கள் விஎஸ் கோடில் செட்டப் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லிங்க் போகணும். claude.com/pricing. இதில் போனீங்கன்னா ஒரு 3 பிளான்ஸ் இருக்கும். ஃப்ரீ பிளான், ப்ரோ பிளான் அண்ட் மேக்ஸ் பிளான். ஐஃபோன் மாதிரி. இப்போது இந்த பிளான்லாம் நம்ம வாங்க வேணாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த பிளான் வாங்கினா போதும். ஓகேவா? ஸோ இது $17. $17 டேக்ஸ் எல்லாம் சேர்த்து அரவுண்ட் ஒரு 2200 வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. மந்த்லி 2200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரவுண்டாக சொல்கிறேன். ஸோ இதில் தான் நமக்கு கிளாட் கோட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இது ட்ரை கிளாட் கொடுத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி வருது. ஆனால் உங்களை ஒரு பேமெண்ட் கேட்வேல கூட்டு போவோம். ஸோ அப்படியே நீங்கள் அந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணி பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா, முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளாட் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரௌசரில் கிளாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ப்ரோ பிளான். நீங்கள் இப்போ ப்ரோ பிளானில் இருக்கீங்கன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணணும். இன்கேஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி விஎஸ் கோட் இல்லைன்னா விஎஸ் கோட் டவுன்லோடுன்னு அடிங்க. ஃபார் விண்டோஸ் விஎஸ் கோட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு அடித்து விஎஸ் கோடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதான் வெப்சைட். உங்களோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேக் யூஸ் பண்ணால் இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் யூஸ் பண்ணால் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரும். ஒரு பிளெயின் விண்டோ வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிளெயின் விண்டோ வரும். இதில் நீங்கள் கரெக்டாக இதுக்கு போகணும். எக்ஸ்டென்ஷன்ஸ்னு இருக்கா? இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணணும். எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி கிளாட் கோட்னு சர்ச் பண்ணிங்கன்னு வைங்க. உங்களுக்கு இது வரும். கிளாட் கோட் ஃபார் விஎஸ் கோட். ஓகேவா? ப்ளூடிக்கோட ஆந்த்ரோபிக் அஃபிஷியல் எக்ஸ்டென்ஷன் இதுதான்.
ஓகே. ஸோ இத நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இத இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில உங்களுக்கு Claudeஓட லோகோ இந்த இடத்துலயும், அப்புறம் இந்த இடத்துலயும் வந்துரும். ஓகேவா? இது வந்ததுக்கப்புறம் நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாரி வராது. ஓகேவா? இந்த மாரி உங்களுக்கு வராது. உங்களுக்கு எந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும்னா, இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா? இந்த மாரி வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தீங்கல்ல, அந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். வெயிட் திரும்பி காட்டுறேன் நான். இதோ இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதுல நீங்க இத கிளிக் பண்ணணும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு பாப்பப் வரும். இத காப்பி பண்ணிக்கோங்க. இத காப்பி பண்ணி, நீங்க உங்க ப்ரௌசர ஒரு Gmail அக்கவுண்ட்ல ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த Gmail அக்கவுண்ட்ல தான் நீங்க Claude கோடும் வாங்கியிருப்பீங்க. அந்த Chrome ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு, ஓகேவா? இப்போ இந்த நான் வந்து Brave ப்ரௌசர் யூஸ் பண்றேன். ஓகேவா? இந்த Brave ப்ரௌசர நான் வந்து இந்த இமெயில் ஐடில, அதாவது இந்த மிஸ்டர் ஏஐ ஜெனரலிஸ்ட்ன்னு ஒரு Gmail ஐடில தான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இதில தான் Claude ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும். ஸோ, இந்த ப்ரௌசர்ல ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி இத நான் பேஸ்ட் பண்றேன். இத பேஸ்ட் பண்ணி நான் என்டர் பண்ணேன்னா, எனக்கு இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில நான் ஜஸ்ட் ஆத்தரைஸ் இத கிளிக் பண்ணணும். இத கிளிக் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, Claude வந்து விஎஸ் கோடுக்கு Claude கோட் யூஸ் பண்ண பர்மிஷன் குடுத்துருச்சு. ஓகேவா? இப்ப நான் திரும்பி விஎஸ் கோட் போனேன்னு வைங்க, எனக்கு இந்த மாரி ஒரு சாட் இன்டர்ஃபேஸ் வந்துரும். ஸோ, உங்களுக்கு ஸ்டெப் புரிஞ்சதுல்ல? நீங்க ஃபர்ஸ்ட்டு Claude கோட் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். வாங்கிட்டு விஎஸ் கோட் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு Claude கோட் ஃபார் விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டு, இந்த ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாரி ஒரு வரும். anthropic.ai சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கல்ல, அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப் லிங்க காப்பி பண்ணிட்டு, ப்ரௌசர் போயிட்டு, நியூ டேப் ஓப்பன் பண்ணி, அந்த லிங்க பேஸ்ட் பண்ணிட்டு, என்டர் அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆத்தரைஸ் அந்த மாரி ஆப்ஷன் வரும். ஆத்தரைஸ் அமுக்கிட்டீங்கன்னா, ஆத்தரைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க விஎஸ் கோட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு சாட் இன்டர்ஃபேஸ் வந்துரும். ஸோ, இதுதான் செட்டப். இப்போ நீங்க Claude கோட் யூஸ் பண்ணி கோட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. இப்போ நீங்க என்ன வேணா பில்ட் பண்ணலாம். ஓகே. இந்த விஎஸ் கோட், Claude கோட் காம்பினேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ, நம்ப செட்டப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். ஸோ, இப்போ Claude கோட் அண்ட் விஎஸ் கோட் செட்டப் நம்ப முடிச்சுட்டோம். Claude கோட், விஎஸ் கோட் தவிர்த்து மற்றும் சில டூல் நம்ப யூஸ் பண்ண போறோம். ஸோ, அதுல ஃபர்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா, GitHub. இதுல தான் நம்பளோட கோட நம்ப ஸ்டோர் பண்ண போறோம். செகண்ட் டூல் பார்த்தீங்கன்னா, Supabase. இதுதான் நம்பளோட டேட்டாபேஸ் ஆத்தென்டிகேஷன் அண்ட் பேக்கெண்ட். ஓகேவா? தேர்ட் டூல் பார்த்தீங்கன்னா, Vercel. இதுல தான் நம்பளோட வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்ண போறோம். இதுல தான் நம்ப வெப்சைட்ட டெப்ளாய் பண்ண போறோம். நம்பளோட வெப்சைட்டோட கோடு இதுல தான் இருக்கும். அப்புறம் இதுலேருந்து தான் நமக்கு நம்மளோட வெப்சைட்டுக்கு ஒரு லிங்க் கிடைக்க போகுது. இப்போ வெப்சைட்னா ஒரு லிங்க் இருக்கும் இல்லையா? இப்போ இது பாருங்க excalibur.comனு ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க் இருந்தா தானே நம்ம அந்த வெப்சைட்டுக்கு முடியும். அந்த வெப்சைட்க்கு ஒரு URL தேவைல்ல. அந்த URL வந்து நம்ம வெர்சல் கிட்டேருந்து வாங்க போறோம். இதுவே நம்ப கஸ்டமா ஒரு டொமைன் வாங்கணும்னா, அதுக்கு நம்ப ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஆனா, இதுல நமக்கு ஃப்ரீயாவே இவங்க டொமைன் குடுப்பாங்க. ஆனா, அந்த டொமைன் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காது. அது எப்படி இருக்கும்னா, இப்போ excalibur.versal.app அந்த மாரி இருக்கும். ஒரு அன்ப்ரொஃபஷனலா இருக்கும். பட் இது இந்த சாம்பிள்க்கு இது ஓகே. ஓகேவா? தென் Razorpay. இதுலேருந்து தான் நம்ப பேமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போறோம். கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்கல்ல, பே பண்ணி யுபிஐல. அந்த பேமெண்ட் எல்லாம் உங்க அக்கவுண்ட்ல வந்து விழணும்ல. ஸோ, அப்போ நீங்க Razorpayல உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு உங்க வெப்சைட்ட Razorpayயோட லிங்க் பண்ணணும். ஓகேவா? அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு போக போக பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு இன்கேஸ் உங்ககிட்ட GitHub அக்கவுண்ட் ஆல்ரெடி இல்லன்னா, ஒரு GitHub அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. GitHub ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறமா Vercel ஓப்பன் பண்ணிக்கோங்க. Vercel அக்கவுண்ட் உங்ககிட்ட இல்லன்னா, உங்க GitHub அக்கவுண்ட்ட ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணுங்க. அது கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு, நீங்க Vercel அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போம்போது, உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். கிரியேட் வித் Google, கிரியேட் வித் GitHub. நீங்க கிரியேட் வித் GitHub யூஸ் பண்ணி, உங்க Vercel அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் Supabase-ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? Supabase-ல நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இதில் போயிட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் Razorpay. Razorpayலையும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 விஷயத்த நீங்கள் இப்போ பண்ணிடுங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல். இது எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோங்க. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் GetUp, Vercel, Supabase, அப்புறம் Razorpay அக்கௌண்ட் கிரியேஷன் அண்ட் செட்டப்லாம் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ GetUp அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் இதில் எதுவும் செட்டப் பண்ணுற அவசியம்லாம் இப்போதைக்கு இல்லை. Vercelலும் இப்போ செட்டப் பண்ணுற அவசியம் இல்லை. Supabase-ம் இப்போதைக்கு செட்டப் பண்ணுற மாதிரி எந்த அவசியம் இல்லை. ஸோ Razorpay நீங்கள் சைன்இன் Razorpayல ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அது ஆக்சுவலாக ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேவா? ஸோ உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட், உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் காசு வரணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி நம்பர் கேட்கும். அது எல்லாத்தையும் அது ஒரு ஆன்போர்டிங் மாதிரி இருக்கும். அதை லைனாக அப்படியே ஃபில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு ஒரு Razorpay அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு மட்டும் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மட்டும் ஒரு டைம் எடுக்கும். இது மூணும் ரொம்ப சீக்கிரமாகவே கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போது 4th ஸ்டெப்பாக நம்ம என்ன இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ண போகிறோன்னு ஒரு பிளான் பண்ணலாம். நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஷூஸ் ரிலேட்டட் இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஸோ ஷூஸ் ரிலேட்டட் இ-காமர்ஸ் வெப்சைட், இதில் வந்து நான் ஒரு 3 கேட்டகரிஸ் வச்சுக்கலாம். ஸ்னீக்கர்ஸ், ஓகேவா? ஸ்னீக்கர்ஸ், அப்புறம் ரன்னிங் ஷூஸ், ஓகேவா? ரன்னிங் ஷூஸ், அப்புறமா வேற என்ன வைக்கலாம்? ரன்னிங் ஷூஸ், ஸ்னீக்கர்ஸ், அப்புறமா பூட்ஸ், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 3 கேட்டகரி. ஓகே, ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஒரு ஷூ இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஓகே, கிளாட் கிட்ட கேட்கலாமே. கிளாட் கிட்ட கேட்போம். Give me some ideas to name my e-com store. I sell shoes. Sold stepwise. Kick forward. Shovolution. இது நல்லா இருக்கு. கிக்கடு அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்டோட பேர். ஓகே, ஸோ இது ஒரு ஷூ ரிலேட்டட், அதில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. நம்மளோட இ-காமர்ஸ் வெப்சைட்டோட பேர் வந்து கிக்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களோட சிஸ்டம் போயிட்டு உங்கள் சிஸ்டமில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கிளாட் கோட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க. அதனால ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டையும் அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் வந்து கிக் ஷூஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் விஎஸ் கோட் போகிறேன். விஎஸ் கோட் போயிட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இதெல்லாம் தேவைப்படாது. விஎஸ் கோட் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண இல்லையா, டி டிரைவில் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே கிக்டு ஷூஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரௌசர் போயிட்டு, கெட்டப் போயிட்டு, ரெப்பாசிட்டரிஸ் போயிட்டு, ஒரு நியூ ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரெப்பாசிட்டரி பேர் வந்து கிக்டு ஷூஸ், அதே பேரை வச்சிடலாம். அப்புறம் கிரியேட் ரெப்பாசிட்டரி கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போது ரெப்பாசிட்டரியும் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப்பு போதும், அவ்வளோதான். இல்லை, இன்னும் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விஎஸ் கோட் போயிட்டு கிக்டு ஷூஸ் ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டருக்குள்ளே இமேஜஸ், இந்த ஃபோல்டரோட நேம் வந்து இமேஜஸ். ஓகேவா? இமேஜஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு டெமோ காட்டும் போது சொன்னேன் இல்லையா, நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு சாம்பிள். நம்ம ஒரு ரியலான இ-காமர்ஸ் கம்பெனிக்கு ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுற பிஸ்னஸுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறோன்னா அவங்கக்கிட்டேருந்து இமேஜஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? பட் நம்ம ஒரு சாம்பிளாக தான் இது கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம தான் இமேஜஸை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போது கொஞ்சம் இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே போட போகிறேன். ஸோ காப்பிரைட் ஃப்ரீ ரன்னிங் ஷூ இமேஜஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு கிக்டு ஷூஸ்குள்ளே போயிட்டு இமேஜஸ்குள்ளே போயிட்டு நான் இந்த இடத்துல இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டரோட பேர் வந்து ரன்னிங் ஷூஸ். ரன்னிங் ஷூஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இதோட பேர் இமேஜ் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து இமேஜ் 2. அப்புறம் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து இமேஜ் 3. பர் ப்ராடக்ட்டுக்கு பர் கேட்டகரிக்கு ஜஸ்ட் 3 இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரன்னிங் ஷூ இமேஜஸ், அப்புறம் வந்து ஸ்னீக்கர்ஸ் இமேஜஸ். ஓகேவா? இதில் வந்து இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து இந்த ஃபோல்டரோட பேர் வந்து ஸ்னீக்கர்ஸ். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இமேஜ் 1, அப்புறமா இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து இமேஜ் 2, அப்புறமா இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இமேஜ் 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன இருந்துச்சு? பூட்ஸ். இப்போ காப்பிரைட் ஃப்ரீ பூட் இமேஜஸ். ஸோ இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். திரும்பியும் நான் இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இங்கே இதில் பூட்ஸ், இதோட பேர் வந்து இமேஜ் 1. அப்புறம் இதுவும் நல்லாயிருக்கு. இது இமேஜ் 2, அப்புறம் இமேஜ் 3. ஓகேவா? ஸோ நம்ம டிசைட் பண்ணியாச்சு. நம்ம இமேஜஸ்லாம் எடுத்தாச்சு, ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணியாச்சு, ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு, அதை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணியாச்சு, அதுக்குள்ளே இமேஜ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு, அப்புறம் சாம்பிள் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம செட்டப் ரெடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, ரைட் த இனிஷியல் ப்ராம்ப்ட் அண்ட் ரீஃபைன் இட் வித் கிளாட். ஸோ நம்ம இப்போ ப்ராம்ப்ட் எழுத போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இப்போது கிளாட் போயிட்டு ஒரு நியூ சேட் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒரு ரஃப் ப்ராம்ப்ட் எழுத போகிறேன். ரொம்ப ரஃபாக எழுத போகிறேன். ஸோ நான் எழுதுகிற ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுறேன்.
anything I need to do from my end. ஓகேவா? லாஸ்ட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு ஒரு செட்டப் டாட் எம்டி ஃபைல் வேணும். அந்த செட்டப் டாட் எம்டி ஃபைல்குள்ள நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்? இப்போ வந்து கோடிங்லாம் அது எழுதிரும். சில செட்டப்ஸ்லாம் சில டோக்கன்ஸ்லாம் நம்ம போய் எடுத்துட்டு வரணும். அதுகிட்ட குடுக்கணும். அந்த விஷயம்லாம் வந்து எப்படி பண்ணணும்? நீயே எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு. நான் அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நான் அதெல்லாம் பண்ணுவேன். அந்த மாரி. ஸோ நான் இப்போ இது ரெடி தான் நெனைக்கிறேன். இப்போ இத என்டர் பண்றேன். இப்போ நம்மளோட இனிஷியல் ப்ராம்ப்ட் நமக்கு கிடைக்க போகுது. Five, four, three, two, one. வரல. 5, 4, 3, 2, 1. I need to craft a comprehensive prompt. இது என்ன யோசிக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்களா? Cover the project structure you have already set up. The kicked issues folder with organized images. Blah 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 blah. ஓகே. ப்ராம்ப்ட் எழுத ஆரம்பிச்சிருச்சு. What you must deliver, full working code in the current folder, all Supabase queries I need to run in the Supabase, push the final code to GitHub, a setup.md file, creating my Supabase, blah blah blah, workflow, plan mode is on, just ask me clarifying questions. இதுதான் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு விஎஸ் கோட் போகிறோம். விஎஸ் கோட் போயிட்டு கிளாட் கோட் கிளிக் பண்ணுறோம். கிளாட் கோட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ செஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ செஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடிட் ஆட்டோமேட்டிக்லின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பிளான் மோடை ஆன் பண்ணிக்கோங்க. பிளான் மோட் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. I want to build a complete e-commerce website for my shoe store called Kicked. This is the first prompt. Plan mode is on. So I want you to read everything below. Ask me any clarifying questions. So இப்போ கிளாட் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்மக்கிட்ட கொஷின்ஸ் கேட்க போகுது. அந்த கொஷின்ஸ் எல்லாம் அது எப்படி ஒரு எம்சிக்யூ மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து நம்மளுக்கு கொஷின் கேட்கும். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே செலக்ட் பண்ணி நமக்கு என்ன வேணும்னு அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளான் ரெடி பண்ணும். கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாது, பிளான் ரெடி பண்ணும். அதனால தான் நம்ம பிளான் மோடில் போட்டிருக்கோம். ஸோ நான் இப்போ இதை சென்ட் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக ஸ்டார்ட்டே பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா? செட்டப் நிறையா வேலை. அந்த செட்டப்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா மிச்ச வேலை எல்லாமே கிளாட் பண்ணிடும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, கொஷின் கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஹவு ஷுட் செக் அவுட் /auth ஒர்க் ஃபார் பையர்ஸ்? லாகின் ரெக்வயர்ட். யூசர் மஸ்ட் சைன் அப். இப்போது நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இந்த டெமோவில் அவங்களால ஆர்டர் பண்ணணும்னா அவங்க கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் இது கேட்குது. அவங்க லாகின் பண்ணால் தான் அவங்களால ஆர்டர் பண்ணி செக் அவுட் பண்ண முடியும். ஹவு ஷுட் இன்வென்ட்ரி /stock பி ஹேண்டில்ட்? ஸ்டாக் பர் சைஸ். ஈச் ப்ராடக்ட் ஸ்லைஸ் ஆஸ் அ குவாலிட்டி. அவுட் ஆஃப் ஸ்டாக் சைஸஸ் ஆர் டிசேபிள்ட். இதுவே த ஷூ சைஸ் சிஸ்டம். ஓகே, யூகே இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஹவு டு யூ வாண்ட் டு மேனேஜ் ப்ராடக்ட்ஸ்? ஆட் எடிட் ஆஃப்டர் லான்ச். ப்ரொடெக்ட் அட்மின் பேஜ். ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போயிட்டு கஸ்டமர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இ-காமர்ஸ் ஸ்டோரோட ஓனர் இருக்கார்ல, அவருக்கு அட்மின் பேஜ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அட்மின் பேஜ் வழியாக இவரால் என்ன பண்ண முடியும்னா ப்ராடக்ட் இமேஜஸ்லாம் எடிட் பண்ண முடியும், மாற்ற முடியும். இப்போ ஒரு ப்ராடக்ட் புதுசாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ண முடியும். இப்போது ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட்டோட இமேஜஸ் பெட்டர் இமேஜஸ் கிடச்சா ஓல்டு இமேஜஸ் ரிமூவ் பண்ணிட்டு வேறு இமேஜஸ் போட முடியும். அந்த மாதிரி விஷயம்லாம் இவரால் பண்ண முடியும். இவருக்குன்னு ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இது ஒரு நல்ல ஐடியா, இதுவும் கொடுத்துக்கலாம். அப்புறம் சப்மிட். ஸோ இப்போது கிளாட் கோட் நமக்கு ஒரு பிளான் க்ரியேட் பண்ண போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லைங்க, திரும்பி கொஷின் கேட்குது. ஓகே, வாட் ஷிப்பிங் காஸ்ட் மாடல் டு யூ வாண்ட்? நோ ஷிப்பிங் சார்ஜஸ். இதுவே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஐஎன்ஆர், எஸ் ஐஎன்ஆர். ஆர்டர் கன்ஃபர்மேஷன். ஹவு ஷுட் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ரீச் த பையர்? ஆன் ஸ்க்ரீன் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி ஒன்லி. ஷோ கன்ஃபர்மேஷன் பேஜ் ஆஃப்டர் பேமெண்ட் அண்ட் லிஸ்ட் இட் இன் ஆர்டர். நோ இமெயில் சர்வீஸ் நீடட். ஆல்சோ சென்ட் இமெயில்.
ஓகே. இது என்ன கேட்குதுன்னா, இப்போ கஸ்டமர் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம், அவங்க ஆர்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு எப்படி சொல்றது? அவங்களுக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ல மட்டும் உங்க ஆர்டர் கன்ஃபர்ம் ஆயிடுச்சுன்னு காட்டுனா போதுமா? இல்ல அவங்களுக்கு ஒரு மெயிலும் சென்ட் பண்ணணுமா? அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்றது தான் நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ ஆல்சோ சென்ட் மெயில். அதுக்கு வந்து நான் ரீசெண்ட் ஆட் அனதர் அக்கவுண்ட் பிளஸ் ஏபிஐ கீ. ரீசென்ட்ன்னு இன்னொரு டூல் நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும் இதுல. ஸோ ரீசெண்ட் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? ஆல்ரெடி நம்ப இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்றோம். இதுல புதுசா ரீசென்ட்ன்னு ஒரு டூல் யூஸ் பண்ற மாரி இருக்கும். இது ஃப்ரீயா எப்படின்னு நம்ப இப்போ பார்க்கலாம். இஸ் ரீசெண்ட் டூல் ஃப்ரீ டு யூஸ்? எஸ் ஓகே. ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ டயர் இருக்கு. 3 போதுமே. 3000 இமெயில்ஸ் பெர் மந்த்லாம் போதுமே. ஓகே. அப்போ நம்ப இன்னொரு டூல் ரீசெண்ட். ரீசெண்ட் போயிட்டு நான் ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லாகின் வித் கூகுள். நீங்களும் ரீசெண்ட் போயிட்டு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிளாட் கிட்ட போய் என்ன சொல்ல போறேன்னா, பிளஸ் ஏபிஐ கீ. ஓகே. இதுல என்ன சொல்லுதுன்னா, கிளாடே நமக்கு ரீசெண்ட்ல போயிட்டு என்னென்ன பண்ணணும்னு செட்டப் டாட் எம்டி இதுல சொல்லிடும். ஸோ நம்ம அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். அதனால ஆல்சோ சென்ட் இமெயில் கொடுக்குறேன். ஓகே. இது இப்படி தான் இருக்கும். இந்த ப்ராசஸே இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அது திடீர்னு ஒரு புது டூல், நமக்கு தெரியாத டூல் சொல்லும். அந்த டூல போய் நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு, அத எப்படி யூஸ் பண்ணலாமா? வேணாமா? ஃப்ரீயா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க கரெக்ட்டா கிளாட் கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இல்ல கிளாட் கிட்ட கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் கேட்டு அத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறமா நீங்க டிசைட் பண்ணணும். Okay, all set. I have what I need. To quick note from your answer. Email confirmation means I will add resend one extra account plus API documented in setup.md. So setup.md file குள்ள நம்ம resendல போயிட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தெளிவா அது சொல்லிடும். Free shipping means checkout still collects a shipping address but adds no fees. This is a greenfield folder, only 9 seed images, no code. So there is nothing existed in the design around. I will write the plan directly rather than spinning a exploration agent. ஓகே. பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க. பிளான ரெடியே பண்ணிருச்சுங்க. இதுதான் பிளான். இப்போ இதுதான் நம்ம வெப்சைட்டோட பிளான். இத நான் எஸ் குடுத்தேன்னா, இது கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணும். So your building kicked a shoe store selling sneakers, running shoes and sneakers, running shoes and boots. The kicked shoe folder currently holds only 9 seed product images, 3 per category and no code. The plan covers a complete production ready storefront on a local stack, Supabase, Razorpay, resend order emails pushed to your GitHub repo with a full self-serve. நமக்கு வேண்டியதை அப்படியே சொல்லுது. So confirmed decisions, authentication, inventory, size, admin page, shipping, currency, order, confirmation, on screen plus email எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் JS யூஸ் பண்ணி இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ண போது, இது இமெயிலுக்கு இதில் தான் டெப்ளாய் பண்ண போகிறோம். இது பேக் எண்டுக்கு, இது CSS டிசைனு, இது என்னன்னு தெரிலப்பா. ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், இதுதான் நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சராக இருக்க போது. டேட்டாபேஸ், ஸ்கீமா, பேஜ் ரவுட். ஓகே. இதெல்லாம் தான் நம்ம வெப்சைட்டில் இருக்க போகிற பேஜஸ். ப்ராடக்ட்ஸ்க்குன்னு ஒரு பேஜ், கேட்டகரிக்குன்னு ஒரு பேஜ், கேட்டகரிக்குள்ள ப்ராடக்ட்ஸ் அது, கார்ட்டு, செக் அவுட்டு, ஆர்டர் பேஜ், லாகின் பேஜ், சைன் அப் பேஜ், அட்மின் பேஜ், செக் அவுட், கிரியேட் ஆர்டர், API செக் அவுட், வெரிஃபை, சூப்பர் பேஜ், ரிசல்ட் பேஜ், ரீசெண்ட்.
நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் பில்ட் ஆர்டர் செட்டப் டாட் எம்டி. ஸோ இந்த ஃபைல்குள்ளே நமக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துடும். ஸோ அதனால் நம்ம பயப்பட வேணாம். ஓகேங்க, எனக்கு பிளான் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் எஸ் அண்ட் ஆட்டோ அக்செப்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கோடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோடிங் ஸ்டார்ட் ஆனோம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எடிட் ஆட்டோமேட்டிக்கலி கிளிக் பண்ணி பைபாஸ் பர்மிஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலன்னா உங்ககிட்ட ஒரு வாட்டியும் வந்து நான் இது பண்ணிக்கவா, இந்த கமெண்ட் ரன் பண்ணிக்கவா, இந்த சேஞ்ச் பண்ணிக்கவான்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்கும். அதுவே நீங்கள் பைபாஸ் பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்ககிட்ட பர்மிஷனும் கேட்காம ஃபுல் கோடிங்கை ஃபினிஷ் பண்ணிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் இது இது இந்த இந்த மோட் ஆன் பண்ணி வைக்கிறது சேஃப் தான். ஓகேவா? இதுவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேங்கிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேபி அப்போது நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் க்ளாட் என்ன பண்ணுதுன்னு பார்த்து அதை அலோவ் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்க போகுது. அதனால் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம 5th ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஒரு ரஃப் ப்ராம்ப்ட் எழுதி அதை க்ளாட் கிட்ட கொடுத்து அதை ரீஃபைன் பண்ணிட்டோம். நான் எழுதின ரஃப் ப்ராம்ப்டையும் அதுக்கப்புறம் க்ளாட் எனக்கு கொடுத்த ரீஃபைன் பண்ண ப்ராம்ப்டையும் டிஸ்கிரிப்ஷனில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நான் அதை எப்படி எழுதுனேன்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ரீஃபைன் பண்ண ப்ராம்ப்டை க்ளாட் கிட்ட கொடுத்து அதை பிளான் பண்ண வச்சு அந்த பிளானை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிங் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இந்த ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் அண்ட் டெஸ்ட் த சைட். ஆனால் இந்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில வேலை இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்டெப் 6.1 வச்சுக்கலாம். ஓகேவா? இது என்ன வேலைனா நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் கிட்டலாம் போயிட்டு அதுக்கிட்டேருந்து கிரெடென்ஷியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இது ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் செட்டப் டாட் எம்டின்னு ஒரு ஃபைல் கேட்டிருப்பேன். இதில் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன பண்ணணும்னு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் போட்டிருக்கோம். ஸோ நான் சூப்பர் பேஸில் போயிட்டு என்ன பண்ணணும், அப்புறம் ஸ்டெப் 2. ஸோ நான் சூப்பர் பேஸில் போயிட்டு இது சொல்லுது இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த ஃபோல்டர் சூப்பர் பேஸ், இந்த 2 எஸ்கியூஎல் queries இருக்குல்ல, இந்த 2 எஸ்கியூஎல் queries நான் ரன் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் எப்படி பண்ணணும்னு. ஸோ இதை படிச்சுட்டு இப்போ நான் சூப்பர் பேஸ் போகிறேன். சூப்பர் பேஸ் போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்கியூஎல் எடிட்டர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு நிமிஷம். நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் அப்புறமா படித்து பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்குல்ல .env.local.example இந்த ஃபைல் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். இந்த .env.local ஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் இந்த ஃபைலை கிரியேட் பண்ணணும். .env.localன்ற ஃபைலை கிரியேட் பண்ணணும். இதை கிரியேட் பண்ணிவிட்டு இதில் இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ணி இதில் போய் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நான் எதுக்கு இந்த ஃபைல் காட்ட மாட்டேன்னா அதுக்குள்ளே என்னோட கிரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இது 3த்தையும் அப்டேட் பண்ணணும். இது 3ம் எங்கே இருக்கும்னா சூப்பர் பேஸ் போயிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஐடி இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த யோர் ப்ராஜெக்ட் ரெஃப்னு போட்டிருக்கேன் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆன் கீ வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஏபிஐ கீஸ் போயிட்டு இங்கே இடத்துக்கு போனீங்கன்னா இங்கே ஆன் கீயும் அப்புறம் சர்வீஸ் ரோல் கீயும் இருக்கும். இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே கிடையாது, இந்த இடத்துல இதுக்குள்ளே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ரிவீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணிவிட்டு அதையும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் சூப்பர் பேஸோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, Razor Pay கிரெடென்ஷியல்ஸ் எப்படி அப்டேட் பண்ணணும்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். நீங்க Razor Pay போயிட்டு இந்த பிசினஸ் வெப்சைட் டீட்டெயில்ஸ் இதுக்கு போங்க. இதுக்கு போயிட்டு இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபி உங்க நம்பருக்கு நீங்க Razor Pay லாகின் பண்ணீங்கல்ல ஒரு நம்பர் வச்சு, அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 கீ உங்களுக்கு காட்டும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இது Razor Pay கீ ஐடி ஓகேவா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, Razor Pay கீ சீக்ரெட். Razor Pay கீ ஐடிய எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறமா Razor கீ சீக்ரெட்ட இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இது முடிஞ்சதுக்கப்புறம் ரீசெண்ட். ரீசெண்ட்ல போயிட்டு என்ன பண்றீங்கன்னா, ரீசெண்ட்ல போயிட்டு ஏபிஐ கீஸ் போயிட்டு, அப்புறம் கிரியேட் ஏபிஐ கீ அமுக்குனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புது ஏபிஐ கீ கிரியேட் பண்ணிக்கலாம். அது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அத காப்பி பண்ணிட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இத வந்து டிஃபால்ட்டா இதிலயே விட்டுருங்க. இத என்ன பண்றீங்கன்னா, இது நம்பளோட வெப்சைட் யூஆர்எல். வெப்சைட் யூஆர்எல் எடுக்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்பளோட கோட GitHubல புஷ் பண்ணணும். ஸோ, ஆல்ரெடி நான் பிளான் பண்ணும்போதே கிளாட் கிட்ட சொல்லிட்டேன். கோடிங்லாம் முடிச்சுட்டு எ என் கோட GitHubல புஷ் பண்ணிடு. இன்கேஸ் கிளாட் உங்களோட கோட புஷ் பண்ணலன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணுங்க. GitHubல போயிட்டு உங்க ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட்டிங்கே ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி எனக்கு கிளாட் புஷ் பண்ணிருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு புஷ் பண்ணலன்னா, இங்க ஒரு லிங்க் காட்டும் இல்லையா? இந்த ரெபாசிட்டரி லிங்க். அத காப்பி பண்ணிட்டு வந்துட்டு, ஜஸ்ட் கிளாட் கிட்ட போயிட்டு புஷ் 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 த கோட் டூ திஸ் ரெப்போன்னு சொல்லிட்டு அந்த லிங்க்க பேஸ்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் வி. அத பேஸ்ட் பண்ணீங்கன்னா, கிளாடு அந்த கோட எல்லாத்தையும் உங்க GitHubல புஷ் பண்ணிடும். புஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கோட் ஃபைல்ஸ்லாம் இங்கே வந்துரும். இது வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, வெர்சல் போணும். வெர்சல் போயிட்டு வெர்சல் போயிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஆக்சுவலா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ப்ராஜெக்டும் இருக்காது. ஸோ, இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆட் நியூ குடுத்து ப்ராஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க உங்க GitHub யூஸ் பண்ணி வெர்சல்ல லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க GitHubல இருக்க எல்லா ரெபாசிட்டரியும் இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். ஸோ, இதுதான் வந்து நம்ப இப்போ கிரியேட் பண்ண ரெபாசிட்டரி. ஸோ, இத வந்து நீங்க இம்போர்ட் அத பிரஸ் பண்ணுங்க. இம்போர்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க உங்க ப்ராஜெக்ட் நேம் குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ, இங்க டெப்ளாய் குடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, என்விரான்மென்டல் வேரியபிள்ஸ் இருக்கா? இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இத ஓப்பன் பண்ணிட்டு, நம்பளோட இது இருக்கு இல்லையா? அதாவது இதுல இப்போ இந்த மாரி தானே இருக்கும். ஆனா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி எல்லா கிரெடென்ஷியல்ஸும் அப்டேட் பண்ணிட்டீங்க. நான் சொன்ன மாரி போய் எடுத்துட்டு வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் நீங்க இதெல்லாம் காப்பி பண்ணி, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஆனா, அதுவே கீ வேல்யூஸ்ன்னு பிரிச்சுக்கும். ஸோ, நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணா மட்டும் போதும். ஆட் மோர் குடுங்க. இங்க இருக்கிற எல்லா கிரெடென்ஷியல்ஸையும் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இங்க இருக்க எல்லா கிரெடென்ஷியல்ஸும் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதாவது இன்னொரு வாட்டி சொல்லிர்றேன். எக்ஸாம்பிள்ல இருக்கிறது கிடையாது. உங்களோட ஒரிஜினல் கிரெடென்ஷியல்ஸ். இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க ஜஸ்ட் டெப்ளாய் குடுக்கணும். நான் இப்போதைக்கு எதுவும் பேஸ்ட் பண்ணல. ஆக்சுவலா நான் ஆல்ரெடி பேஸ்ட்லாம் பண்ணி டெப்ளாய் பண்ணிட்டேன். என்னோட ப்ராஜெக்ட் வந்து இங்க இருக்கும் பாருங்க. நான் பேக் வரேன். நீங்க டெப்ளாய் குடுத்தீங்கன்னா, அது கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட் டெப்ளாய் ஆயிடும். டெப்ளாய் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி வந்துரும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ப வெப்சைட்டோட லிங்க். இத கிளிக் பண்ணலாம். ஸோ, இதுதான் கிளாட் நமக்கு பில்ட் பண்ண வெப்சைட். ரொம்பவே கிளீனா இருக்கு. ஆனா, நம்ப இத இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ, இந்த லிங்க்க தான் நீங்க காப்பி பண்ணி, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்க திரும்பியும் இத காப்பி பண்ணி,
ஸோ நோ ட்ரையல் ஸ்லாஷ் போட்டிருக்கு. இந்த ஸ்லாஷ் ரிமூவ் பண்ணிடுங்க. இத காப்பி பண்ணி திரும்பியும் வெர்சல் போயிட்டு, என்விரான்மென்டல் வேரியபிள் போயிட்டு, ஆட் என்விரான்மென்ட் வேரியபிள் அமுக்கிட்டு, இத பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட வெப்சைட் URL இங்க வந்துரும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால, இப்போ நான் ஆட் பண்ணல. இந்த இடத்துல நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. வெப்சைட் URL, சைட் URL. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ப எல்லா செட்டப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ண போற வேலை என்னதுன்னா, இன்ஸ்பெக்ட் அண்ட் டெஸ்ட் த சைட். சைட் கரெக்ட்டா வொர்க் ஆவுதான்னு இப்போ டெஸ்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம வெப்சைட்ட இன்ஸ்பெக்ட் அண்ட் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா ஃபங்ஷனாலிட்டியும் கரெக்ட்டா வொர்க் ஆவுதா? எல்லாமே கரெக்ட்டா பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷூ ஆர்டர் பண்ணி பார்க்குறேன். இந்த ஷூ ஆர்டர் பண்ணலாம். ஆட் டூ கார்ட், செக் அவுட். ஸோ என்னால அக்கவுண்ட் இல்லாம ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ நான் அதுக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் அன் அக்கவுண்ட் குடுக்குறேன். ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட். கிரியேட் அக்கவுண்ட். ஸோ இப்போ நான் போயிட்டு இமெயில் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். நம்ப வந்து பேக் எண்டுக்கு பேக் எண்ட் அத்தென்டிகேஷனுக்கு Supabase யூஸ் பண்றதுனால, Supabase கிட்டேருந்து நமக்கு இந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்திருக்கு. ஸோ இந்த லிங்க்க கிளிக் பண்றேன். எனக்கு இப்போ அக்கவுண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு சைன் அவுட் ஆப்ஷன் காட்டுது பாருங்க. ஆர்டர்ஸ். இதுல வந்து என்னோட ஆர்டர்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. நான் இப்போ செக் அவுட் பண்ணி ட்ரை பண்றேன். இதுல நான் என்னோட அட்ரஸ்லாம் என்டர் பண்ணணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்புறம் லோ அபார்ட்மெண்ட். லேண்ட்மார்க் ஏரியா. அம்பத்தூர். சென்னை. தமிழ்நாடு. 6000. ஓகே. ப்ராசஸிங். Razer Pay டெஸ்ட் மோட்ல ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ நம்ம சும்மா ஒரு டெஸ்ட் பேமெண்ட் பண்ண முடியுமா? வேண்டாம். ஏன்னா நான் என்னோட நம்பரே தப்பா தான் குடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் பேமெண்ட் பண்ணும்போது எனக்கு ஓடிபி வரும் இந்த நம்பர்ல. ஆனா இந்த நம்பர் என்னோடது கிடையாது. ஸோ நான் இப்போதைக்கு பேமெண்ட் எதுவும் பண்ணல. மத்த ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் நம்ப கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணலாம். சைஸ் செலக்ட் பண்ண முடியுது. ஆட் டூ கார்ட் குடுக்க முடியுது. அப்புறம் நம்ப எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வியூ ஃபுல் கார்ட். ஓகே. கன்டின்யூ ஷாப்பிங். நைஸ். எல்லாமே கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஆனா நம்ம வெப்சைட்டோட லுக்க இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த இமேஜோட கிளாரிட்டிலாம் ரொம்பவே நல்லா இல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாமே கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இப்போ நம்ம சைட்ட இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த இமேஜோட கிளாரிட்டி அது சுத்தமா நல்லா இல்ல. ஸோ அதனால நான் இப்போ கிளாட் கிட்ட போயிட்டு ஒரு நியூ செஷன் கிரியேட் பண்றேன். நியூ செஷன். ஸோ இதுல வந்து நான் சொல்லப் போறேன், "The image clarity is very dull. Can you fetch some shoe images yourself and use them for sample?" ஸோ நான் இதுகிட்ட என்ன சொல்றேன்னா,
இமேஜ் கிளாரிட்டிலாம் ரொம்பவே நல்லா இல்ல. உன்னால வெப்லேருந்து இமேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணி, அத சாம்பிளா யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். இத நான் என்டர் பண்றேன். இது பண்ணிட்டு இருக்கறதுக்குள்ள நம்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு போய் பார்க்கலாம். ஓகே. இதோட மொபைல் வியூ பார்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். மொபைல் வியூ எப்படி இருக்கு பார்க்கலாம். செட் அப் யுவர் கேம். ஓகே. நாட் பேட். நல்லா தான் இருக்கு. நைஸ். ஆட் டூ கார்ட். செக் அவுட். ஓகே. என்கிட்ட திரும்பியும் அட்ரஸ் கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனை. ஓகேவா? இப்போ நான் அதையும் போயிட்டு கிளாட் கிட்ட சொல்லலாம். It looks like I have to enter address every time I order. Can you add a functionality that saves the address? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு கிளவுட் என்ன பண்ணுது? ஐ வில் லுக் அட் ஹவ் ப்ராடக்ட் இமேஜஸ் ஆர் கரண்ட்லி செட் அப் இன் த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட். The C data is the key. Let me look at how images are referenced there and in the product card. The images are tiny. That's why they look dull. I will fetch high resolution shoe images from Unsplash. All 9 are sharp. Will okay. ஃபிக்ஸ் பண்ணிருச்சு போல. Images done. They are now sharp product photo instead of 10 to 30 KB dull ones. ஓகே. இப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், இப்போ அட்ரஸில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. செகண்ட் ரிக்வெஸ்ட். சேவிங் த அட்ரஸ். யூ டோன்ட் ஹேவ் டு ரீஎன்டர் எவ்ரி ஆர்டர். அப்புறமா இது பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம வேற என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு போய் செக் பண்ணலாம். ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இதை பார்த்து உங்களுக்கு என்னென்னலாம் மாற்றணும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட கிளாட் கிட்ட சொல்லலாம். இப்போ வந்து இது பாருங்க. இது நான் ஆல்ரெடி கார்ட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி யாரோ காட்டுது போல. பூட்ஸ் ஷிப்பிங். இப்போ நான் போய் என்ன சொல்ல போறேன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு 3 பார்ஸ் தான் இருக்கு. ஆனா ஒரு ப்ரொஃபைல் மாரி இல்ல. ஒரு ப்ரொஃபைல் மாரி இருக்கும்ல. நான் உங்களுக்கு டெமோ காட்டும்போது ஒரு வெப்சைட் காமிச்சேன்ல. அதுல ஒரு ப்ரொஃபைல் இருக்கும்ல. அந்த மாரி இதுல இல்ல. ஸோ அந்த ஃபீச்சர் நான் போய் கிளாட் கிட்ட கேட்கிறேன். In the nav bar, I want a profile-like feature so that I can go and view my profile in my profile. I can edit address, see my orders, etc. ஓகே. இப்போ இந்த இந்த ரிக்வெஸ்ட்டும் ரெடி பண்ணிருச்சு. இமேஜஸ் ஆர் ரிப்ளேஸ்ட். ஆனா இந்த சேஞ்சஸ்லாம் நம்மளோட வெப்சைட்ல இப்போ ரிஃப்ளெக்ட் ஆவாது. ஏன்னா, நம்ம இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு புஷ் பண்ணணும். அது புஷ் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து வெர்சல்ல ரீடெப்ளாய் ஆகும். அது ரீடெப்ளாய் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம வெப்சைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த சேஞ்ச் முடிச்சோனே நான் அத எப்படி பண்ணணும்னு இப்போ சொல்றேன். நான் ஜஸ்ட்டு இப்போ உங்களுக்கு என்ன காமிச்சேன்னா, ஒரு வெப்சைட்ட எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? இது ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் ப்ராசஸ். நீங்க போய் உங்க வெப்சைட் பார்ப்பீங்க, யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மாத்தணும்னு தோணுச்சுன்னா, அத டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து கிளாட் கிட்ட குடுத்து, அத ஒரு ப்ராம்ப்ட் எழுதுவீங்க. சிம்பிளா. இப்ப நான் எழுதுன மாரி. அதுக்கப்புறம் கிளாட் வந்து அத படிச்சுட்டு, அந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு பண்ணி குடுக்கும். அது ஃபுல்லா பண்ணி முடிச்சோன, லாஸ்ட்டா நீங்க என்ன பண்ணணும்னா, புஷ் ஆல் த சேஞ்சஸ்
டு GitHub அப்படின்னு ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட். இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சோன்னே நான் இதை என்டர் பண்ணுறேன். அதுக்குள்ளே நம்ம வெப்சைட்டில் போயிட்டு வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 17, 16ன்னு போகுது. இது ஒரு கிளிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதில் 17, 16லாம் போடவே இல்லை. இதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கிளாட் கிட்ட போய் சொல்கிறேன். இதை புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சொல்கிறேன். After adding the products to the cart, the quantity is increasing for the product in the cart automatically. Please look into the issue and fix it. Once done, push all the changes. Let me look at the cart store and add to cart logic. Add logic looks correct. 16 such as repeated merging. ஸோ இதையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ கிளாட் இப்போ எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் மெசேஜை படித்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போது கிளாட் நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி கெட்டப்பில் அதை புஷ் பண்ணிருச்சு. இப்போது ஒன்ஸ் கெட்டப்பில் கோட் புஷ் ஆயிடுச்சுன்னா வெர்சல் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் வெர்சல் போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், பில்டிங் அப்படி காட்டுதா? இப்போது வந்து நம்மளோட சேஞ்சஸ்லாம் வெப்சைட்டில் புஷ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த பில்டிங் முடிஞ்சோன்னா நம்ம திரும்பி வெப்சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணி சேஞ்சஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இது ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகே, 1 minute எக்கோ. ஸோ ஆயிடுச்சு. ஓய், ஆக்சுவலாக இது பயங்கரமாக பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். புது இமேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு பாருங்க. நைக் ஷூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜோட கிளாரிட்டி ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஆக்சுவலாக இப்போது லுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு ப்ரொஃபைல் மாதிரியும் ஒரு இது வந்துருச்சு. இந்த ப்ரொஃபைலில் நம்ம ஆர்டர்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ப்ரொஃபைல் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரொஃபைல் பேஜ். ஸோ இதுதான் நம்ம ப்ரொஃபைல் பேஜ். இதுதான் நம்ம ரீசன்ட் ஆர்டர்ஸ். இதில் வந்து அட்ரஸை நம்ம சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் ஒரு வெப்சைட்டை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ இப்போது வெப்சைட் ஆல்ரெடி லைவில் தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த யூஆர்எல்ல இருக்குது. இதுவே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலான யூஆர்எல் வேணும்னா நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இதோ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு கூட நீங்கள் ஒரு டொமைன் வாங்கிக்கலாம் உங்களுக்காக. இப்போ நான் சும்மா சர்ச் பண்ணுறேன் kickd.com. kickd.community, kickd.company. இந்த டொமைன் வந்து எனக்கு $4 கிடைக்குது. ஓகே, ஆனால் இப்போதைக்கு நம்ம டொமைன்லாம் வாங்க போகிறதில்ல. நம்ம ஃபுல்லாக ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் கிளாட் கோட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிட்டோம். இப்போது உங்களுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு வெப்சைட் கிளாட் கோட் வச்சு க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், நம்ம எல்லா ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு
பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும்னா, நீங்க வேற எந்த டெவலப்பர் கிட்டயும் இப்போ போக வேணாம். நீங்க ஜஸ்ட் கிளாட் கோட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே, உங்களுக்கு நீங்களே ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணிக்கலாம். ஆனா, உங்களுக்கு இந்த டெக்னிக்கலான ஸ்டஃப்லாம் புடிக்காதுன்னா, நான் நெறைய பிசினஸ்க்கு வெப்சைட்ஸ், ஆப்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணி தந்துட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கும் அந்த மாரி ஏதாச்சும் பண்ணி தரணும்னா, கீழ என்னோட மெயில் ஐடி குடுக்குறேன். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல கிளவுட் கோட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னு ஏதாச்சும் ஐடியா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.